وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال الله تعالى عز وجل في القرآن يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا والفجر وليال عشر وقال أيضا ويذكر اسم الله أيام معلومات எல்லா புகழும் ஏகிரனும் எல்லா ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவட்டி அப்படி பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபஉ தாபியன்கள், இமாம்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இந்த வகுப்பிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஒரு கிருபையினால, மகத்துவ கிருபையினால மீண்டும் அவனை பற்றி அவனுடைய மார்க்கத்தை பற்றியும் படிப்பதற்கு அல்லாஹ் நமக்கெல்லாம் வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய இந்த வாரத்தினுடைய ஃபிக்கு பாடம், பொதுவாக நம்முடைய பாடத்தை பொறுத்தவரை என்ன அப்படி சொன்னா, நம்ம இந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு சப்ஜெக்டும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை நினைச்சுக்கிறோம், அமைச்சுக்கிறோம். கடந்த நோன்புடைய காலங்கள்ல பார்த்தோம், நோன்புடைய சட்டங்களை பற்றி வகுப்புகள், நோன்புடைய மாதத்தில் நோன்புடைய சட்டங்களை பற்றி பாடத்தை நம்ம செஞ்சோம், படிச்சோம். அதே போல நம்ம இப்ப இருக்கக்கூடிய இந்த துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய மாதத்தை நம்மளாம் இருந்துகிட்டு இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்த மாதத்தில் இருக்கிற நம்ம, இந்த மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன, இந்த மாதத்தில் செய்யப்படுகின்ற அமல்கள் என்ன, எதற்காக வேண்டி இந்த மாதத்திற்கு அவ்வளவு சிறப்புகள் சொல்லப்படுகிறது என்பதை பற்றியும் அறிந்து வைப்பது ஒரு முஸ்லிமுடைய தலையாய கடமையா இருப்பதனால நம்முடைய வகுப்பு வந்து இந்த மாதத்தோடு அந்த பாடத்தை நம்ம நினைச்சிருக்கோம், இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். இந்த மாதத்தினுடைய சிறப்புகளை குறித்து இருக்கக்கூடிய ஒரு பாடத்தை நம்ம நினைச்சிருக்கிறோம், கொண்டு வந்திருக்கிறோம். அது நம்ம ஃபிக்குடைய பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாடம் சப்ஜெக்ட் தான். நம்ம வந்து வரிசையா படிக்கிற பொழுது இது உலுஹியா அப்படிங்கிறது லாஸ்ட் பாடம், சட்டங்களுடைய லாஸ்ட் பாடம் அப்படிங்கிறதுனால இப்ப இந்த மாதத்தோடு நம்ம துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துல இருக்கிறதுனால, அதுவும் குறிப்பா சொல்ல போனா உல்ஹியா அப்படின்னு சொன்னா அது இந்த மாதத்தில் நிறைவேற்றப்படுகின்ற ஒரு கடமையான ஒரு விஷயம். அப்ப அதையே நம்முடைய பாடமாக வைத்து அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கறத இன்றைய வகுப்பினுடைய ஒரு பாடமாக இருக்கிறது. கரெக்டா நமக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழல் என்ன செய்யுது, அமைவது பார்க்க முடியுது. காலத்துக்கு ஏற்ற மாதிரி பாடத்தை படிக்கிறது நமக்கு ஒரு சொல்றது இல்லையா, மறக்காமல் இருப்பதற்கும் அதை செய்கிற பொழுது எப்போதுமே நம்முடைய மனதில் அது ஆழமா என்ன செய்யும், பதிந்து இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம நினைச்சிடும் அந்த பாடத்தை நம்ம எடுத்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். முதலாவது உல்ஹியன்னா என்ன, அதனுடைய சட்டங்களை குறித்தான முதல்ல ஒரு அறிமுகம், சட்டங்கள் குறித்தான பாடத்தை நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்த்துட்டு, அதற்கு பிறகு அதனுடைய சிறப்புகள் என்ன, எதற்காக வேண்டி இந்த மாதத்திற்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது, எதை குறித்து இந்த மாதம் சிறப்படையுது என்பதை பற்றி நம்ம நிச்சயம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் வந்துட்டு அப்படின்னு சொன்னா ஹாஜிகள் எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, மக்காவை நோக்கி நினைச்சிருவாங்க, ஹஜ்ஜு செய்வதற்காண்டி பயணிச்சிருவாங்க. அப்ப இந்த நாட்கள்ல வந்து முஸ்லிம்களும் என்ன செய்வாங்க, தங்களை தயார்படுத்திக் கொள்வாங்க. சிறப்பு மிக்க ஒரு மாதம், சிறப்பு மிக்க நாட்கள் இருக்கிறதுல ஏனைய நாட்களை விட மிக சிறப்பு வாய்ந்த நாட்கள்லாம் இந்த மாதத்தில் இருக்கிறதுனால இந்த நாளுக்கு, இந்த மாசத்திற்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. ஏன்னா அல்லாஹ் தாலா குரான்ல ஒரு மாதத்தை குறித்தே பேசுகிறான். துல்ஹிஜ்ஜா அப்படிங்கிற மாதத்தை குறித்தே குரான் அல்லாஹ் பேசுறான். அப்படிப்பட்ட சிறப்புகள் அதுல இருக்குது. அதை பார்ப்பதற்கு முன்னாடி சட்டங்கள், நம்முடைய ஃபிக்ஹுடைய பாடம் இருக்கு இல்லையா, இப்ப பாடத்தோட அந்த சட்டங்களை நம்ம நினைச்சிட்டு படிச்சிட்டோம் அப்படி சொன்னா சிறப்புகளை இன்ஷா அல்லாஹ் பின்னாடி நான் நினைச்சு அதை விளக்கப்படுத்தும் இன்ஷா அல்லாஹ். சரி, முதலாவது வந்து கவனிங்க. முதலாவது வந்து சட்டங்கள், உலுகியாவுடைய சட்டங்களை குறித்தான பாடம். உலுகியாவுடைய சட்டங்களை குறித்தான பாடம். உலுகியான்னா என்ன, எதற்காக வேண்டிய உலுகியா சொல்லப்படுகிறது, அதனுடைய சட்டங்கள் என்ன, அதன் நிபந்தனைகள் என்ன, அதற்குரிய ஆதாரங்கள் என்னங்கிறத நம்ம நினைச்சிடும் முதலாவது படிக்கணும். ஓகேவா? முதலாவது உலுகியா அப்படின்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய அறிமுகம் என்ன, அது பற்றி தான் முதலாவது பாடம். உலுகியாவுடைய அறிமுகம். உலுகியா என்றால் என்ன,
சொல்லுக்கு அதனுடைய அர்த்தம் என்ன, மார்க்க அடிப்படையில் அதுக்கு சொல்லப்படுகிற அர்த்தம் என்ன அப்படி சொன்னா, உலுஹிய்யா அப்படி சொன்னா முற்பகல் நேரத்தில் பிராணியை அறுப்பது என்பதுதான் அரபு மொழியினுடைய இதனுடைய பொருள். முற்பகல் நேரத்தில் பிராணியை அறுப்பது என்பதுதான் அரபு மொழியினுடைய இதனுடைய பொருளாகும். முற்பகல் நேரத்தில் ஒரு பிராணி அறுக்கிறதுக்கு சொல்லப்படுகின்ற ஒரு பெயர் தான் உலுஹிய்யா. மார்க்க அடிப்படையில் உலுஹிய்யா அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படி சொன்னா, ஈதுடைய நாளில் ஈதுடைய நாளில் அல்லாஹ்வின் நெருக்கத்தை நாடி ஆடு, மாடு, ஒட்டகம் போன்றவற்றை அறுத்து பலியிடுவதாகும். மார்க்க அடிப்படையில ஈதுடைய நாளில் அல்லாஹ்வின் நெருக்கத்தை நாடி ஆடு, மாடு, ஒட்டகம் போன்றவற்றை அறுத்து பலியிடுவதாகும். இதான் உலுஹியா குறித்தான ஒரு அறிமுகம். ஓகேவா? இரண்டாவது அதனுடைய சட்டமும் அதனுடைய ஆதாரமும் அதனுடைய சட்டமும் அதனுடைய ஆதாரமும் குரானிலும் ஹதீஸிலும் இதை குறித்து அல்லாஹ் தஆலா வலியுறுத்தி பேசுகிறான். குரானிலும் ஹதீஸ்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, உலுஹியாவை குறித்து பேசப்பட்டிருக்கு, வலியுறுத்தப்பட்டிருக்கு. குரானுடைய சூரத்துல் கௌசர் அப்படிங்கிற அத்தியாயத்தை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்னா அத்தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். எல்லாரும் மனப்பாடம் செஞ்ச ஒரு சூரா. அதுல அல்லாஹ் தஆலா சொல்லும்பொழுது ஃபஸல்லி, உம் இறைவனுக்கு நீர் தொழுது, வன்ஹர் குர்பானின் கொடுப்பீராக, அறுத்து பலிவிடுகிறாக அப்படிங்கிற வசனத்தை அல்லாஹ் தஆலா நினைச்சது இங்கே சொல்லி காட்டுவது நாம் பார்க்கிறோம். அப்போ குரானில் வலியுறுத்தப்பட்ட ஒரு கடமை என்பதை நாம் இங்கே பார்க்க முடியும். அதே போல சூரத்துல் ஹஜ்ஜிங்கிற அத்தியாயத்துல கூட 28 வசனத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், இதை குறித்து பேசுவோம். அப்ப குரானில் வலியுறுத்தப்பட்ட கடமையாக்கப்பட்ட ஒரு அம்சம்தான் உலுஹியா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய கூற்று எடுத்து பார்ப்போம் என்று சொன்னா, அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கொம்புள்ள கருப்பு வெள்ளை கலந்த 2 செம்மறியாட்டு கிடாக்களை குர்பானி கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கொம்புள்ள கருப்பு வெள்ளை கலந்த 2 செம்மறியாட்டு கிடாக்களை குர்பானி கொடுத்தார்கள். அந்த 2ஐயும் தமது கரத்தால் அறுத்தார்கள். அப்போது பிஸ்மில்லா என்று கூறினார்கள். தக்பீரும் அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்கள். மேலும் தமது காலை அவற்றின் பக்கவாட்டில் வைத்துக் கொண்டு அறுத்தார்கள். அப்போ மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒரு வழிமுறைதான் உலுஹியா கொடுப்பது. ஓகேவா? இப்ப உலுஹியாங்கிறது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாங்கிறது நாம் மறுக்க முடியாது. ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லிட்டான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி செஞ்சுக்கிறாங்க, அவங்களும் நிறைவேற்றிருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹுல் முஸ்லிம்ல 3975வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 3975வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரில 5553 553 அப்படி சொல்லுவாங்க. ஈஸியா மனப்பாடம் பண்றதுக்கு 553 5553 இது புகார் அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ மார்க்கத்தில் உலுஹி என்பது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா. ஓகேவா? அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க, அதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறதுனால அதை நம்ம என்ன செய்ய நிறைவேற்றணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவேற்றிருக்கிறாங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரம். சரி, அப்ப உலுஹியானுடைய அறிமுகம், உலுஹியானுடைய அந்த ஆதாரம், இந்த 2 நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. உலுஹியா கடமையாவதற்கான நிபந்தனைகள் என்ன? ஒருத்தர் உலுஹியா கொடுக்கணும் அப்படி சொன்னா என்னென்ன நிபந்தனை இருக்கணும் அப்படி சொன்னா, அதுக்கு பாருங்களேன், நான் சொல்லக்கூடிய வாசிக்கக்கூடிய இந்த நிபந்தனைகள் யார் அடைந்து கொள்வாரோ அவர்கள் உலுஹியா நிறைவேற்றுவது சுன்னத்தாகும். இப்ப நான் சொல்லக்கூடிய ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் சொல்லுவேன். அதுல யாருக்கு அதை நிறைவேற்ற முடிய அளவுக்கு அவங்க இருக்கிறாங்களோ அவங்க என்ன செய்யணும், உலுஹியா கொடுக்கலாம். முதலாவது அவர் முஸ்லீமாகத்தான் இருக்கணும். முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இது என்ன கடமை கிடையாது, முஸ்லீமுக்கு கடமை. முதலாவது முஸ்லீமாக இருக்க வேண்டும். 2வது அவர் பருவயது அடைந்திருக்கணும், அறிவுள்ளவராக இருக்க வேண்டும். பருவயது அடைந்திருக்கணும், அறிவுடையவராக என்ன செய்யணும், இருக்க வேண்டும். பருவயது அடைந்திருக்கணும், அறிவுடையவராக இருக்க வேண்டும்.
பருவயது அடையாதவரும் அறிவில்லாதவரும் அவருக்கு இந்த கடமை கிடையாது. உழுகையை கொடுக்குறது உங்களுக்கு கடமை கிடையாது. 2 விஷயம். 3வது விஷயம் என்ன? அவர் அதற்கு வசதி பெற்றிருக்க வேண்டும். உழுகையா கொடுப்பதற்கான வசதி பெற்றிருக்கணும். ஓகேவா? வசதி பெற்றவர் ஐயாமுல் தஷ்ரீக் சொல்லக்கூடிய ஈதுடைய நாளிலும் ஈதுக்கு பின்னால் வரக்கூடிய 3 நாட்கள் கவனிங்க. அப்போ அவர் 3வது விஷயம் என்ன? வசதி இருப்பது. அவர் வசதி படைத்தவராக இருக்கணும், செல்வந்தராக இருக்கணும். ஈதுடைய நாளிலும் ஈதுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த ஐயாமுல் தஷ்ரீக்னு சொல்லக்கூடிய அந்த 3 நாட்கள் என்ன செய்யணும்? அவர் குர்பானி கொடுக்கணும். ஓகேவா? அப்ப வசதி இருக்கணும். வசதி உள்ளவர் தான் இது எனது கடமை, சுன்னா. வசதி உள்ளவர் இந்த சுன்னாவை நிறைவேற்றலாம். வசதி இல்லாதவர்கள் மீது, செல்லும் இல்லாதவர்கள் மீது இது கடமை கிடையாது. ஓகேவா? இந்த சுன்னா நிறைவேற்ற அவசியம் கிடையாது. வசதி உள்ளவர் கண்டிப்பா நினைக்கணும், குர்பானி கொடுக்கணும் அப்படிங்கிறது அது ஒரு நிபந்தனையாக இருக்கிறது. இன்னும் சொல்லுவாங்க இல்லையா? தனக்கும் தன் குடும்பத்திற்கும் செலவு செய்தவருக்கும் தனக்கும் தன் குடும்பத்திற்கும் செலவு செய்வதற்கும் அதிகமான செல்வம் யாரிடம் இருக்கிறதோ அவர் உலுகையா கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதா இதோட நிபந்தனையாக இருக்கிறது. அப்போ இந்த 3 நிபந்தனைகள், முதலாவது ஒரு முஸ்லீமாக இருக்கணும், 2வது பருவயது அடைந்திருக்கணும், அதிலும் குறிப்பாக அறிவுள்ளவராக இருக்கணும், 3வது அவர் வசதி படைத்தவராக இருக்கணும். ஓகேவா? இந்த 3 விஷயம் தான் நிபந்தனை, உலுகையா கொடுப்பதற்கான நிபந்தனைகள். இந்த நிபந்தனை ஒருத்தர் யார் பெற்றிருக்கிறாரோ அவர் கண்டிப்பா என்ன செய்யணும்? உலுகையா கொடுக்க வேண்டுங்கிறதா மார்க் அடிப்படையில் சொல்லப்படுகின்ற சட்டங்கள் நாம் புரிந்து கொள்ள முடியும். 2வது, உலுகையா கொடுப்பதற்கான அனுமதிக்கப்பட்டவை. உலுகையான்னு சொல்றோம். அந்த உலுகையாங்கிறது எதை கொடுக்கணும், அதே நேரத்துல அதுக்கு எத்தனை வயது உடையதாக இருக்கணும், அது பற்றி அடுத்த பாடம். முதலாவது, உலுகையா கொடுப்பதற்கு அனுமதிக்கப்பட்டவை. உலுகையா கொடுப்பதற்கு அனுமதிக்கப்பட்டவை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆடு, மாடு, ஒட்டகம். ஆடுல செம்மறியாடு நிச்சயம் அடைகிறோம். ஓகேவா? வெள்ளாடு, செம்மறி 2மே அடைகிறோம். மாடு, ஒட்டகம் இந்த 3 தான் உலுகையா கொடுப்பதற்கான பிராணிகள். அல்லாஹ் தஆலா அதை குர்ஆன்ல சொல்லும் பொழுது 22வது அத்தியாயத்தினுடைய 34வது வசனம். 22வது அத்தியாயத்தினுடைய 34வது வசனம். இன்னும் கால்நடை பிராணிகளிலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு உணவாக்கியுள்ள ஆடு, மாடு, ஒட்டகம் போன்றவற்றின் மீது அவர்கள் அல்லாஹ்வின் பெயரை கூறும்படி செய்வதற்காக குர்பானி கொடுப்பதை ஒவ்வொரு வகுப்பாருக்கும் கடமையாக நாம் ஆக்கியிருக்கிறோம். ஆகவே உங்கள் நாயகன் ஒரே நாயகன் தான். எனவே அவன் ஒருவனுக்கே நீங்கள் முற்று வழிபடுங்கள். நபியை அச்சமுடையவர்கள், உள்ளச்சம், அதாவது இறையச்சம் உடையவர்களுக்கு நீ நன்மாரையும் கூறுவீராக. அல்லாஹ் தஆலா என்று சொல்லும்போது ஆடு, மாடு, ஒட்டகம் போன்றவற்றின் மீது அவர்கள் குர்பானி கொடுக்கணும்னு சொல்ல வச்சிருக்கிறான். இந்த 3 பிராணியை, கால்நடைகளை நமக்கு அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறான். அப்போ கால்நடை என்பது இந்த 3 தான். ஓகேவா? இதைத்தான் நம்ம நினைச்சு குர்பானி கொடுக்கணும். இது அல்லாத குர்பானி கொடுக்க கூடாது. அதே போல சுனன் திருமீதியில் வரக்கூடிய ஹதீஸை பாருங்களேன். அவருடைய காலத்தில் ஆடு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? குர்பானி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாடும் குர்பானி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டகம் குர்பானி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆடு என்பது ஒரு குடும்பத்திற்கு போதுமானதுதான். ஒரு ஒட்டகமும் அதை 7 பேர் என்ன செய்யலாம்? 7 நபருக்கு மாடோ ஒட்டகமும் ஒன்று போதுமானது. ஆடு ஒரு குடும்பத்திற்கு போதுமானது.
ரசூலுடைய காலம் சொன்னாங்கல்ல, அதாவது நாங்கள் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, நாங்கள் ஹுதைபியாங்கிற ஆண்டில் 7 பேருக்காக ஒரு ஒட்டகத்தையும் 7 பேருக்காக ஒரு மாட்டையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நாங்கள் என்ன செஞ்சோம், அறுத்து பலியிட்டோம். அப்ப இந்த 2 ஹதீஸ்களும் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, இங்க ஆடு, மாடு, ஒட்டகம் என்பதுதான் குர்பானி கொடுப்பதற்கு அனுமதிக்கப்பட்டவை அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. ஓகேவா? அதுல கூடுதலான ஒரு செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது என்ன? ஒரு ஆடு ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆடு போதுமானதுதான். ஓகேவா? ஒரு குடும்பத்திலிருந்து ஒருத்தர் குர்பானி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா, அவங்க அல்ஹம்துலில்லாஹ் ஒரு ஆடு என்னது போதுமானது. அல்லது ஒரு மாடு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொன்னா, 7 பேர் என்ன செய்யணும்? கூட்டு சேரணும். ஓகேவா? 7 பேர் கூட்டு சேர்ந்தா என்ன செய்யணும்? ஒரு மாட்டு குர்பானி கொடுக்க முடியும். ஒட்டகத்திற்கு அதே சட்டம் தான். நம்ம நாட்டுல ஒட்டகம் என்பது கிடையாது. ஒட்டகம் குர்பானி கொடுப்பதற்கான சூழலோ, வசதிகளோ இங்க கிடையாது. நம்ம காலத்துல பொறுத்தவரைக்கும் ஆடு, மாடு அப்படிங்கிறதுனால இந்த 2 சட்டத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? சரி. அடுத்து என்ன? உலுஹியாவில் கவனிக்கப்பட வேண்டிய நிபந்தனைகள். ஆடு, மாடு, ஒட்டகம் நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, குர்பானி கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதற்கான வயதுகளை முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? உலுஹியா கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அது எத்தனை வயது பூர்த்தியா இருக்கணும்? ஆடாக இருந்தால் எத்தனை வயது? மாடாக இருந்தால் எத்தனை வயது? ஒட்டகமாக இருந்தால் எத்தனை வயது? அப்படிங்கிறத முதல்ல நம்ம நினைச்சிருக்கணும், தெரிஞ்சிருக்க வேண்டும். முதலாவது உலுஹியா கொடுக்கும்போது கவனிக்கப்பட வேண்டிய விஷயத்துல வயது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வயசு என்ன செய்யணும்? கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். நம்மள பெரும்பாலும் அதை கவனிக்கிறது இல்ல. அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடங்கிறதுனால நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். முதலாவது ஒட்டகம். ஒட்டகத்தை ஒருத்தர் குர்பானி கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு வச்சுக்கோங்களேன். ஒட்டகம் என்பது 5 வயதை பூர்த்தியா இருக்க வேண்டும். ஒட்டகத்திற்கு என்னது? 5 வயது பூர்த்தியாக்கி இருக்கணும். ஓகேவா? இது ஒட்டகத்திற்கான வயது. மாடாக இருக்குமே இருந்தால் 2 வயது இருக்கணும், பூர்த்தியா இருக்க வேண்டும். ஒட்டகமாக இருந்தால் 5 வயது, மாடாக இருந்தால் 2 வயது பூர்த்தியா இருக்க வேண்டும். ஆடாக இருந்தால் 1 வயது என்ன செய்யப்பட்டிருக்கணும், பூர்த்தியா இருக்க வேண்டும். ஓகேவா? நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள், சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், முஸின்னாவை தவிர வேறு எதனையும் அறுக்காதீர்கள். முஸின்னாவை தவிர வேறு எதனையும் அறுக்காதீர்கள். அது கிடைக்கவில்லையானால் 6 மாத குட்டியை கொடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கூறினார்கள். இதை ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. இங்க முஸின்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, முஸின்னா அப்படிங்கிறது அவங்க காலத்துல ரசூலுடைய காலத்துல பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை இது. முஸின்னான்னு சொன்னா ஆட்டின் 1 வயது, மாட்டின் 2 வயதும், ஒட்டகத்தின் 5 வயதும் கடந்ததற்கு என்று பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல்லதான் முஸின்னா. ஓகேவா? ஒட்டகத்திற்கு 5 வயது, மாட்டுக்கு 2 வயது, ஆட்டுக்கு 1 வயது. இது பூர்த்தியாக்கி இருக்கணும் என்பதற்கு சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை சொல்லுதான் முஸின்னா. அப்ப இந்த முஸின்னாவை தவிர, அப்படின்னா முஸின்னாவை தான் என்ன செய்யணும்? குர்பானி கொடுக்கணும். அப்போ ஒட்டகம் 5, மாடு 2, ஆடு 1. இந்த வயதுகளை அவர்கள் அந்த கால்நடைகள் பூர்த்தியாக்கி இருக்குமே இருந்தால் அவைகள் நம்ம என்ன செய்யணும்? குர்பானி கொடுக்க வேண்டும் என்பதுதான் இங்கே பார்க்க முடிகிறது. ஓகேவா? செம்மறியாடு பொறுத்த வரைக்கும் கொம்புடையதாக இருக்க வேண்டும். அதே நேரத்துல 1 வயது நினைச்சிருக்கணும், பூர்த்தியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற செய்தியும் இங்கே கூடுதலாக நமக்கு பார்க்கப்படுகிறது. அடுத்து என்ன? முதலாவது வயது. குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த கால்நடைகள் எப்படி இருக்கணுங்கிறது முதலாவது வயதை பார்த்திருக்கிறோம். அடுத்து 2வது ஒண்ணு, அது குறைகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும். அதாவது குறைகள் அற்றதாக இருக்க வேண்டும். எந்த ஒரு குறையும் குர்பானி பிராணிடத்தில் செய்யக்கூடாது, காணப்படக்கூடாது. ஓகேவா? அப்படி குறைவுடையதாக இருக்குமே இருந்தால் அது குர்பானி கொடுக்க கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள், தெளிவாக தெரியும் நொண்டி, தெளிவாக தெரியும் பார்வை குறை, தெளிவாக தெரியும் நோய், எலும்பில் மஜ்ஜை இல்லாத மெலிவு ஆகிய குறைபாடுகளற்றவை குர்பானி கொடுப்பது கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு செஞ்சுக்கிறாங்க, கூறியிருக்கிறாங்க. அப்ப தெளிவாக எந்த ஒரு சிலது நமக்கு தெரியாது, தெளிவா அப்புறம் வெளிப்படையாக தெரியக்கூடிய குறைகள். ஓகேவா? உள்ரங்கமாக ஒரு ஆட்டுக்கு குறை இருக்குன்னா 2வது விஷயம். அதை பத்தி நபி ஸல்லல்லாஹு சொல்லல.
வெளியே தெளிவாக தெரியக்கூடிய கொம்பு உடைந்தது, கால் நுண்டியானது, பார்வை அற்றது, பார்வை குறைவுடையது, அதே மாதிரி காதுகள், இது போன்ற விஷயத்துல ஏதாவது குறைபாடுகள் இருக்குமே இருந்தால் கண்டிப்பா என்ன செய்யக்கூடாது, அது குர்பானி கொடுக்க கூடாது. அதே மாதிரி பல் விழுந்தது, கொம்பு வால் முறிந்தது, இதெல்லாம் பார்க்கணும். ஒரு ஆடு நம்ம வந்து வாங்க போறோம். இப்ப இருக்கக்கூடிய என்னன்னா, இப்ப நம்ம நாட்டுல வந்து குர்பானி கொடுக்கக்கூடிய முறை என்பது ஒரு சடங்கா தான் இன்னைக்கு பார்க்கப்படுது. ஆனா உண்மையிலே குர்பானி கொடுக்கக்கூடிய முறை என்பது அது தன்னோடு வளர்த்து என்ன செய்வாங்க கொடுப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் அதை நல்லபடியாக பார்த்து, அதை வளர்த்து, பக்குவமாக அதை பராமரிச்சு, அதுக்கப்புறம் தான் என்ன செய்வாங்க, அடுத்து பலியிடுவாங்க. அதுக்கு இன்ஷா அல்லாஹ் அது பின்னாடி படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ என்னன்னா, இதை நம்ம வாங்குற பொழுது, இப்ப நம்ம ஒரு கால்நடை வாங்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆடு வாங்குறோம் அல்லது ஒரு மாடு வாங்குறோம்னு சொன்னா, இந்த இந்த விஷயத்துல எந்த ஒரு குறை இருந்துடக்கூடாது. அதை நல்லா கவனிச்சு என்ன செய்யணும், வாங்கணும். குறைவுடையதாக நம்ம வந்து அதை குர்பானி கொடுத்தோம்னு சொன்னா, அது அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதற்காக வேண்டிதான் நாம் பார்க்கிறோம். அப்போ குறைகள் அற்றதாக இருக்க வேண்டும். ஆடு, மாடு, ஒட்டகம் போன்றவற்றில் என்ன செஞ்சிடக்கூடாது, குறைகள் இருந்துவிடக் கூடாதுங்கிறத நம்ம கவனத்தில் கொண்டு அதை நம்ம என்ன செஞ்சுக்கணும். அடுத்து என்ன அப்படி சொன்னா, உலுகியா அறுக்க வேண்டிய நேரம், இதுவும் முக்கியமான ஒரு விஷயம். நீங்க சில இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா, தொழுகைக்கு முன்னாடியே இன்னைக்கு குர்பானி அடிச்சு கொடுத்துருவாங்க. தொழுகைக்கு முன்னாடியே குர்பானி கொடுத்துட்டு, தொழுகிட்டு வந்தவொடனே சமைக்கிற மாதிரி தான் இன்னைக்கு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி அல்ல. குர்பானி கொடுப்பதற்கு ஒரு நேரம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நமக்கு ஒரு சுன்னாவாக வலியுறுத்தி இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு காலத்துல ஒரு சஹாபி பாத்தீங்க அப்படி சொன்னா, அவர் வந்து தொழுகைக்கு முன்னாடியே குர்பானி கொடுத்துட்டாரு. குர்பானி பிராணி அடிச்சுட்டு அறுத்துட்டாரு. இப்ப தொழுகைக்கு முன்னாடி கொடுக்கப்படுகின்ற அந்த குர்பானி, அது குர்பானியே ஏற்றுக்கொள்ளப்படாது. ஓகேவா? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு நபித்தோழர் அபூ புர்தா அப்படி ரலியல்லாஹு அன்ஹு அப்படி சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் என்ன செஞ்சாருன்னா, தொழுகைக்கு முன்னாடி குர்பானி கொடுத்துறாரு. குர்பானி அறுத்துட்டு அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி கிடைக்குது. உடனே ரசூல் என்ன சொன்னாங்க தெரியுமா? அதற்கு பதிலாக வேற ஒண்ணு நீ என்ன செஞ்சிரு, அறுத்து பலியிடு அப்படின்னா, அது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னா. அப்ப இதுல என்ன தெரிந்து வருது அப்படின்னா, இப்ப தொழுகைக்கு முன்னாடி கொடுப்பது குர்பானிங்கிற நிலைக்கு என்ன செய்யாது. இந்த குர்பானுடைய அந்த சிறப்பு அதை பெறாது. அப்ப தொழுது பிறகுதான் என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்போ ஈதுடைய தொழுகை முடித்த பின்னர் தான் உலுகியாங்கிற அந்த குர்பானி நம்ம என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். அங்கதான் நேரம் ஆரம்பமாகுது. இப்ப நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லையா, உலுகியாவுடைய ஆரம்பம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, முற்பகல் நேரம். இப்ப சூரியன் உதித்ததற்கு பிறகுதான் அது முற்பகல் நேரம். இன்னைக்கு நம்மால நிறைய பேர் நினைச்சிட்டாங்கன்னா, சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி அடிச்சிடாங்க, குர்பானி கொடுத்துறாங்க. அதுக்கு மார்க்கத்துல எந்த அனுமதியுமே ஆதாரமும் கிடையாது. இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல பாருங்களேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய பெருநாள் தினத்தில் தொழுகைக்கு பின் எங்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரையில் நம்முடைய தொழுகையை தொழுது அதன் பிறகு நாம் குர்பானி கொடுப்பது போன்று கொடுக்கிறவரே உண்மையில் குர்பானி கொடுத்தவர் ஆவார் அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹஜ்ஜுடைய உரையிலேயே, இந்த ஹஜ்ஜு பெருநாள் உரையில இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி? நம்முடைய இந்த நம்முடைய தொழுகையை தொழுது அதன் பிறகு நாம் குர்பானி கொடுப்பதை போன்று யார் குர்பானி கொடுக்கிறவரே உண்மையில் அவர்தான் குர்பானி கொடுத்தவராவார். தொழுகைக்கு முன்பு அறுத்து விடுகிறவர், தொழுகைக்கு முன்னாடி யார் வந்து அறுக்கிறாரோ, தொழுகைக்கு முன்னாடி யார் அறுத்து பலியிடுகிறாரோ, தொழுகைக்கு முன் தமக்காக அது யார் அறுக்கிறாரோ அது குர்பானி கொடுத்தவர் அல்ல என்று நினைச்சிருக்கிறார், நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தொழுகைக்கு முன்னாடி கொடுத்தா அது குர்பானியே கிடையாது. தொழுகைக்கு பிறகு என்ன செய்யணும், கொடுக்கணுங்கிறதா இந்த ஹதீஸ்ல விளக்கமாக இருக்கு. இது புகாரில 955 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 954வது ஹதீஸா ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு பாருங்களேன். அதுல என்ன, பெருநாள் தொழுகைக்கு முன்பே குர்பானி பிராணியை அறுக்கிறவர் திரும்பவும் அறுக்கட்டும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க திரும்ப அதை வலியுறுத்தி இருக்கிறாங்க, திரும்ப செய்யணுங்கிறாங்க. தொழுகைக்கு முன்னாடி ஒருத்தர் குர்பானி கொடுத்துட்டாருன்னு சொன்னா அவர் திரும்ப என்ன செய்யணும், அறுத்து பலியிடணும் அப்படிங்கிறதா. அடுத்து திரும்ப ஒரு பிராணியை வந்து என்ன செய்யணும், கொடுக்கணும் அப்படிங்கிறதான் இங்கே பார்க்க முடிகிறது. அப்ப இதனுடைய நேரம் எங்க அப்படி சொன்னா, ஐயாமுல் தஷ்ரீக்கினுடைய அந்த இறுதி நாளினுடைய சூரியன் மறையும் வரைதான் நேரம். சூரியன் மறையும் வரை அதனுடைய நேரம் என்ன செய்யும், நீடிக்கும். அப்போ இதுல என்ன சொல்லப்படுது, நேரம், முதல்ல நேரத்தை பார்க்கிறோம். முற்பகல் நேரத்துல ஆரம்பிச்சு சூரியன் மறையும் வரை அப்படிங்கிறது இங்க சொல்லப்படுகிறது. அதே மாதிரி நாட்கள், குர்பானி கொடுப்பதற்கான நாட்கள் எத்தனை நாள் அப்படி சொன்னா,
ஐயாமுல் தஷ்ரிக், அதாவது ஈதுடைய நாளை ஈதுடைய நாள் அடுத்து, ஈதுடைய நாளுக்கு அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள். இப்போ துல்ஹிஜ் 9 வந்து அரஃபா, துல்ஹிஜ் 10 வந்து ஹஜ்ஜுடைய பெருநாள், ஹஜ் பெருநாள், 11, 12, 13 இது ஐயாமுல் தஷ்ரீக்னு சொல்லுவாங்க. இந்த ஐயாமுல் தஷ்ரீக்குடைய நாட்களில் குர்பானி கொடுக்கலாம். அதை தாண்டி கொடுப்பது என்ன கிடையாது, உலுகியா கிடையாது. ஓகேவா? இந்த நாட்கள்ல ஐயாமுல் தஷ்ரீக்குடைய நாட்கள்ல கொடுக்கணும். அந்த முற்பகல் நேரத்துல கொடுக்கணும். சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி கொடுக்க கூடாது. தொழுகைக்கு பிறகு என்ன செய்யணும், கொடுக்கணுங்கிறதா இங்க சட்டமாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி ஈதுடைய நாள்ல ஒருத்தர் கொடுக்குறாங்க, ஆசைப்படுறாங்க, ஈதுடைய நாள்ல வந்து குர்பானி கொடுக்கணும், உலுகியா கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க வந்து தொழுது பிறகுதான் வந்து என்ன செய்யணும், கொடுக்கணும். தொழுதுட்டு வந்து கொடுப்பதுதான் சுன்னா. தொழுத பிறகு வந்து கொடுக்கிறது சுன்னா என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் ஈதுல் அல்ஹா பெருநாளில் உரையாற்றியதை கேட்டேன். அவர்கள் தம் உரையில், நாம் இன்றைய தினம் செய்யும் முதல் வேளை பெருநாள் தொழுகை. இந்த நாள்ல நம்ம செய்கின்ற முதல் வேளை பெருநாள் தொழுகை. தொழுது விட்டு திரும்பி சென்று குர்பானி பிராணிகளை அறுப்பதாகவே இருக்க வேண்டும். தொழுது விட்டு பிறகு வீட்டுக்கு யார் போறாங்கல்ல, போயிட்டு உடனே என்ன செய்யலாம், குர்பானி பிராணிகளை அறுப்பதாகவே இருக்க வேண்டும். இதை செய்கிறவர் தான் நம்முடைய வழியை பின்பற்றியதாவார். பெருநாள் தொழுகைக்கு முன்பே பிராணி அறுக்கிறவர் தம் குடும்பத்திற்காகத்தான் முன்கூட்டியே தயார் செய்த சாதாரண இறைச்சியாவது அமையுமே தவிர அது குர்பானிங்கிற அந்த வழிபாட்டு நினைச்சு அது வராது. அவரு குடும்பத்துக்கு அறுத்துக்கிறார், அவ்வளவுதான். சாதாரண வழக்கம் போல ஒரு ஆடு அறுக்கிறார், அது மாதிரிதான் அது குடும்பத்துக்கு தான் சேர்மை தவிர அது குர்பானிங்கிற அந்த உலுகிங்கிற சட்டத்துல நினைச்சு அது வழிபாடாக வராது அப்படிங்கிறதான் இங்க நான் பார்க்க முடிகிறோம். ஓகேவா? அப்போ நேரம், நாள், இது அடுத்து நம்ம படிச்ச முக்கியமான விஷயம். அடுத்து உலுகியா கொடுக்கிறவர் நியத்து வச்சுட்டார். உலுகியா கொடுக்கிறவர் நியத்து வச்சுட்டார். இப்போ துல்ஹிஜ் 2ல நம்ம இருக்கிறோம். பொதுவாக இன்னைக்குதான் சில இடங்கள்ல துல்ஹிஜ் 1 தான் நினைச்சிருக்காங்க. சில வழிமுறை பின்பற்றக்கூடிய மக்கள் இன்னைக்கு அவங்களுக்கு துல்ஹிஜ் 1ஆக இருக்கிறது. நமக்கெல்லாம் நேற்றைய தினத்தை நினைச்சுட்டோம், நம்ம துல்ஹிஜ் 1 நமக்கு ஸ்டார்ட் ஆயிட்டு. அப்போ அந்த துல்ஹிஜ் 1 வந்து அவங்க வந்து குர்பானி கொடுக்கணும், உலுகியா கொடுக்கணும் அப்படிங்கிற நியத்தை அவங்க வச்சுட்டாங்கன்னு சொன்னா அவங்க பேண வேண்டிய விஷயம். ஓகேவா? துல்ஹிஜ் அந்த உலுகியா கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க, நியத்தை வச்சுட்டவங்க, அவங்க வந்து பேண வேண்டிய விஷயம் முதல்ல என்ன தெரியுமா, துல்ஹிஜ் 1 வந்துட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். துல்ஹிஜ் 1 வந்துட்டு 1 முதல் 10 நாட்கள், அதாவது முதல் நாள் வந்துட்டு அப்படி சொன்னா அவர் எப்படி இருக்கு, அந்த நாள்ல இருந்து குர்பானி கொடுக்கிற வரைக்கும், தன்னுடைய பிராணி அறுக்கிற வரைக்கும் அவருடைய நகங்களையோ முடிகளையோ என்ன செய்யக்கூடாது, அவர் அகற்றக்கூடாது. இது முதலாவது சட்டம். சஹீஹ் முஸ்லிம் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் 4000. சஹீஹ் முஸ்லிம்ல 4000வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். யாரிடம் அவர் அறுப்பதற்கான குர்பானி பிராணி இருந்து துல்ஹிஜ் பிறை காணப்பட்டு விட்டால் அவர் குர்பானி கொடுக்காத வரை தமது தலைமுடியையோ நகங்களையோ சிறிதும் வெட்ட வேண்டாம். இது உம்மு சலமா ரலியல்லாஹு கூற்று, அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி. அப்போ குர்பானி கொடுக்குற நியத்து வச்சுட்டாங்கன்னு சொன்னா துல்ஹிஜ் 1ல இருந்து குர்பானி கொடுக்கிற வரைக்கும் முடியும் நகம் நினைச்ச கூட அகற்றக்கூடாது. அதற்கு முன்னாடி அவர் எடுத்திருந்தால் அவர் எடுக்கட்டும். அதற்கு பிறகு என்ன செய்யக்கூடாது, துல்ஹிஜ் 1 பிறந்துட்ட 1 வந்துட்டு அப்படின்னு சொன்னா என்ன செய்யக்கூடாது, அவர் முடிகளே நகங்களே களையக்கூடாதுங்கிறதான் குர்பானி கொடுக்கிறவர் கவனிக்க வேண்டிய விஷயம். இது சரி. கொடுக்கக்கூடிய அந்த உலுகியா கொடுக்கக்கூடிய அந்த பிராணி என்ன செய்யணும்? இப்ப நம்ம ஒரு ஆடு கொடுக்குறோம் அல்லது ஒரு மாடு கொடுக்குறோம், கூட்டாக சேர்ந்து ஒரு மாடு கொடுக்குறாங்க அல்லது ஒரு ஆடு கொடுக்குறாங்கன்னா அந்த உலுகியாவை என்ன செய்யணும், அந்த உலுகியாவை என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அதை பாருங்களேன். முதலாவது அல்லாஹ் தஆலா அதுக்கு ஆதாரமாகவே நமக்கு ஒரு வசனத்தை சொல்லி காட்டுறான். என்ன வசனம்? நான் சொன்னேன் இல்லையா, குர்ஆனுடைய 22வது அத்தியாயத்தினுடைய 28வது வசனம், ஹஜ்ஜுடைய வசனத்துல 28வது வசனத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறோம். 22ல 28 அதுல சொல்லும் பொழுது லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும் வயதுகுரு ஸ்மல்லாஹி ஃபி அய்யாமின் மஅலூமாத் அலா ரஸகஹும் மின் பஹீமா.
மின் பஹீமத்தில் அன்ஆம் ஃபகுலு மின்ஹா வஅத்இமுஹு அல் பஅஸ பாயிஸ பாயிஸல் ஃபகீர். அதாவது இந்த குர்பானி அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்ட பிறகு அதை அதிலிருந்து நீங்க என்ன செய்யுங்க, மா ரஸக்னாஹும் மின் பஹீமத்தின் அன்ஆம் ஃபகுலு மின்ஹா, அதாவது நீங்க சாப்பிட்டுக்கோங்க. வஅத்இமுல் பாயிஸல் ஃபகீர், அதாவது நீங்க என்ன செய்யுங்க, கஷ்டப்பட்ட ஏழைகளுக்கு என்ன செய்யுங்க, கொடுங்க. அதுல நீங்களும் சாப்பிடுங்க, கஷ்டப்பட்ட ஏழைகளுக்கு என்ன செய்யுங்க, கொடுங்க. அப்ப குர்பானி இறைச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம், நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அண்டை வீட்டார்களோ உறவினர்களா இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம், ரொம்ப கஷ்டப்பட்டவங்களா இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்கலாம். பாருங்க, அல்லாஹ் தஆலா உண்மையிலே அல்லாஹ் தஆலா 2 பெருநாளை வந்து அல்லாஹ் தஆலா எதுக்கு இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா கடமையாக்கி இருக்கிறாங்கிறதுக்கு, சுன்னவா ஆக்கி இருக்கிறாங்கிறதுக்கு இது வந்து மிகப்பெரிய சான்று. இப்ப நோன்புடைய மாதத்துல நம்ம சதகுத்துல் ஃபித்ர் அப்படி சொல்லி நம்ம என்ன செஞ்சோம், ஒண்ணு கொடுத்தோம். அதாவது தொழுகைக்கு முன்னாடி சதகுத்துல் ஃபித்ர், அதாவது ஏழை எளிய மக்களுக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள், மளிகை சாமான்களை வந்து நம்ம என்ன செய்யும், கொடுப்போம். ஒரு வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்கள் அன்றைய தான் அவங்க அந்த நாள்ல வந்து அவங்க சந்தோஷமா என்ன செய்யணும், உண்ணி பருகி சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுகள் அடங்கிய ஒரு கிட்ட என்ன செய்ய நம்ம கொடுப்போம். அது வந்து ஒவ்வொரு முஸ்லிம் மீது கடமையாக்கப்பட்ட ஒரு விஷயங்கிறத நம்ம பார்க்க முடியும். அது பாருங்களேன், வித்தியாசத்தை பாருங்க. அது நோன்பு பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி கொடுக்குறோம் அத. ஆனால் இங்க ஹஜ்ஜுடைய இந்த இதை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னா, இந்த உலுகியை பொறுத்த வரைக்கும் இந்த பெருநாள் தொழுகைக்கு பிறகு கொடுக்குறோம். நம்ம மட்டும் அந்த நாள்ல சந்தோஷமாக இறைச்சி ஒண்ணு சாப்பிட்டுக்கிட்டு குடும்பத்தோட சந்தோஷம் அப்படி இல்லாம அதை ஏழை எளிய மக்களும் கொடுக்கணும். எப்படி அல்லாஹ் தஆலா அதை எப்படி கடமையாக்கி இருக்கான் பாருங்க. எந்த ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு வந்துட்டாலே அது நம்மளை சார்ந்துதானே இருக்கும். ஆனா அல்லாஹ் தஆலா 2 பெருநாள் தொழுகையும் பாருங்களேன், அது மற்றவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய விதமாகத்தான் அல்லாஹ் தஆலா நினைச்சிருக்கிறான், நம்ம மீது கடமையாக்கி இருக்கிறான். பெருநாள் என்பது நீ மட்டும் அன்னைக்கு புத்தாடை போட்டு தொழுது சந்தோஷமாக ஆடு மாடுகளை இறைச்சிகளை சாப்பிட்டு விட்டு இருப்பது அல்லப்பா. மற்றவர்கள் அந்த நாள்ல சந்தோஷமா இருக்கணும், மற்ற ஏழை முஸ்லிம்கள் சந்தோஷமா இருக்கணும். உலுகி என்பது முஸ்லிம்களுக்கு சேர வேண்டிய விஷயம், ஓகேவா? அப்ப அந்த இறைச்சியை பொறுத்த வரைக்கும் அது ஏழைகளுக்கு கொடுக்கணும். அப்ப அந்த நாள்ல மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணுங்கிறதா இதனுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. அப்ப இந்த இறைச்சியை பொறுத்த வரைக்கும் நாம சாப்பிட்டுக்கலாம், நம்முடைய பக்கத்துல இருக்க வீட்டுக்காரங்க, கஷ்டப்பட்டவங்க, ஏழைகளா இருக்கலாம், அதே மாதிரி நம் நண்பர்களா இருக்கலாம், அவங்களுக்கு என்ன செய்ய கொடுக்கணும் அப்படிங்கிறதா இதனுடைய முதலாவது வசனமாக நான் பார்க்க முடிகிறது. அதே நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த இறைச்சியை பொறுத்த வரைக்கும் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஹதீஸ் வருது பாருங்களேன். அதாவது நபி ஸல்லல்லாஹு அவர்கள் உலுஹியாவை அறுத்தால் அதை 3 பங்காக்கி, ஒரு பங்கை தனது குடும்பத்திற்கும், ஒரு பங்கை தன் அண்டையில் இருக்கும் ஏழைகளுக்கும், மீதமுள்ள ஒரு பங்கை என்ன செய்வாங்க, யாசிப்பவர்களுக்கு தர்மமாக கொடுத்துருவாங்க. எப்படி பாருங்களேன், எப்படி அது கொடுக்கக்கூடிய முறையை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க, காட்டி தந்திருக்கிறாங்க. அது 3 பங்காக பிரித்து, இப்ப இந்த வருடத்துல ஓகே. ஒரு பங்கு 3 பங்காக பிரிக்கிறோம். ஒரு பங்கு நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கு. 2வது பங்கு நம்முடைய அண்டையில் இருக்கக்கூடிய ஏழைகள். அதாவது பக்கத்துல இருக்கக்கூடிய அது உறவுகளா இருக்கலாம். அவங்க ஏழைகளாக இருந்தா கூட பிரச்சனை கிடையாது. ஓகேவா? 3வது வந்து யாசிப்பவர்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தர்மமா கொடுக்கணும். அப்ப 3 பங்காக நம்ம ஆக்கி நினைச்சு கொடுக்கணும். இது கூட இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நமக்கு அழகா வரையறுத்து கொடுத்திருக்காங்க பாருங்களேன். கொடுக்கக்கூடிய அந்த முறைய கூட கத்துக் கொடுக்குறாங்க. இன்னைக்கு நம்ம அதெல்லாம் பாக்குறது இல்ல. ஒரே வீட்டுக்கு இப்ப நம்ம வட்டம் ஹஜ் பெருநாள் பார்த்தோம்னா, ஒரு தெரிஞ்சவங்களோட குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவரு கடைசியில பார்த்தா, அவரு தனியா ஒரு கடை போட்டு வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு அவருடைய ஃப்ரிட்ஜ்ல என்ன செஞ்சிரும். பொதுவா இந்த ஹஜ் பெருநாள் வந்துட்டு அப்படின்னு சொன்னாலே, நிறைய வீடுகளுடைய ஃப்ரிட்ஜ் என்ன செஞ்சிரும், பத்தாமல போயிரும். அப்படித்தானே? உண்மையா பொய்யா? இருக்குதா இல்லையா? பொதுவாக இந்த மாதிரியான இப்ப நம்ம இருக்கக்கூடிய பகுதியை பொறுத்தவரைக்கும், நாங்க இருக்கக்கூடிய ஏரியால பெரும்பாலான முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. சில இப்ப நீங்க இருக்கிறது எப்படின்னு தெரியாது. ஆனா இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படி சொன்னா, நெறைய வீடுகளுக்கு குடுத்த வீட்டுக்கு என்ன செய்வாங்க, குடுப்பாங்க. அப்ப அவங்களுக்கு வந்துட்டு அது வந்துருச்சு இல்லையா?
நமக்கு போதும் அப்படிங்கிற மனநிலைக்கு வரமாட்டாங்க அவங்களுக்கு. ஆனா வர்றதையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே அப்படி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே அது நமக்கு இருக்குது, நமக்கு தேவைக்கு இருக்கிறது அப்படின்னு சொன்னா, அந்த இறைச்சியை மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? மாத்தி விட்டுறணும். மற்ற கஷ்டப்படுற எத்தனையோ முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, ஏழைகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேடி போய் கொடுக்கலாம் அந்த இறைச்சியை. ஓகேவா? அதே நேரத்துல அந்த இறைச்சி எத்தனை நாள் வீட்டுல வைக்கணும்? அதுக்கு ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு ஒரு ஹதீஸ் சொல்றாங்க பாருங்க. ஹதீஸ பாருங்க. முஸ்லிம்ல 1778 ஹதீஸ். இறைச்சியை கூட சேமிச்சு வைக்கிறது கூட ஒரு சில நாட்கள் தான். குர்பானி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குர்பானி இறைச்சியை 3 நாட்களுக்கு மேல் சேமித்து வைக்க வேண்டாம் என உங்களுக்கு தடை விதித்திருந்தேன். நீங்கள் சாரி சாரி. நீங்கள் விரும்பும் நாட்கள் வரை சேமித்து வையுங்கள். அதுல வந்து இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இதை ஓகே. அப்ப இந்த நீங்கள் விரும்பும் நாட்கள் வரை சேமித்து வையுங்கள். இதை புரைதர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 3 நாட்கள், அதாவது 3 நாட்களுக்கு மேல் சேமித்து வைக்க வேண்டாம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தடை விதித்திருந்திருக்கிறார்கள். நீங்கள் விரும்பிய நாட்கள் வரை சேமித்து வையுங்கள் அப்படிங்கிற செய்தி இங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கூடுதலாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இருந்தாலும் கூட நமக்கு இதுல சொல்லப்படுகின்ற செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, உலுகிய இறைச்சியை பொறுத்தவரைக்கும் 3 நாட்கள் தான். நாட்கள் 3 நாட்கள் நம்ம நினைச்சலாம் சேமித்து வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறதா இந்த ஹதீஸினுடைய ஒரு விளக்கமாக இருக்கிறது. அதுக்கு இமாம்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விளக்கம் கூட, உலுகிய இறைச்சியை 3 நாட்களுக்கு சேமித்து வைத்துக் கொள்ளலாம். அதற்கு மேல் நம்மகிட்ட உணவு இருக்குது. இப்ப நம்மகிட்ட ஒரு உணவு இருக்கிறது, நம்ம தீர்மானிச்சலாம் இந்த உணவு எத்தனை நாள் வரைக்கும் நமக்கு இருக்கும். இப்ப கிடைக்கக்கூடிய ஐயாமுல் தஷ்ரீக் நாள்ல இருந்து ஒரு 3 நாள் வச்சுக்கோங்களேன். இந்த வரக்கூடிய உணவுகள் எத்தனை நாள் வரைக்கும் நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாங்கிறது நமக்கு தெரியும். அப்ப அதை தாண்டி நம்மிடத்துல உணவு இருக்குமே இருந்தால் கண்டிப்பாக அதை ஏழை எளிய மக்களுக்கு கிடைச்சு கொடுத்துடணும். தேவைப்படக்கூடிய மக்கள், அன்றைய நாட்கள்ல உணவு சமைச்சு சாப்பிடக்கூடிய மக்களுக்கு, தேவைப்படக்கூடிய மக்களுக்கு முடிச்சு அதை கொடுத்துடணும். இதுதான் உலுகியானுடைய ஒரு சுருக்கமான ஒரு சட்டம்ங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சா உங்களுக்கு? அப்பனா முதலாவது உலுகி என்றால் என்ன, உலுகையினுடைய சட்டத்தை குறித்து குர்ஆனும் ஹதீஸ் என்ன பேசுகிறது, உலுகையை கொடுப்பதற்கான நிபந்தனைகள் என்ன, உலுகையை கொடுக்கக்கூடிய அந்த பிராணிகள் என்னென்ன, அந்த பிராணி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், அதனுடைய வயது எப்படி இருக்கணும், அதே போல அது குறைகற்ற என்ன இருக்கக்கூடாது, உலுகையை கொடுப்பதற்கான நேரம் எப்போது கொடுக்க வேண்டும், எந்த நாள்ல கொடுக்கணும், உலுகையை கொடுக்கிறவர் என்னென்ன விஷயங்களை பேண வேண்டும், பார்த்தோம். கொடுக்கக்கூடிய அந்த குர்பானி இறைச்சியை யாருக்கெல்லாம் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறது பற்றியான ஒரு சுருக்கமான ஒரு விளக்கத்தை படிச்சிருக்கிறோம். இதான் உலுகியானுடைய சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஓகேவா? உங்களுக்கு இதுல சந்தேகம் இருக்குதா? இதுல எனி டவுட்ஸ்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 3 நாட்களுக்கு மேல சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லல. அது நம்ம கொடுக்குற கறி, நம்ம அறுக்கிற கறியா அல்லது நமக்கு தர்ற கறியா? நம்ம அறுக்கிறது வைக்க கூடாது, நமக்கு வர்றது. ஓகேவா? நமக்கு வர்றதே 3 நாளைக்கு மேல வைக்க கூடாதோ? ஆமா ஆமா. ஐயா உங்களுக்கு என்னைக்கு வருதோ அந்த நாட்கள் நீ கணக்கு போட்டு கொண்டு அதுக்கு அதிகபட்சமாக வைத்துக் கொள்ளலாங்கிறதுக்கு ஹதீஸ் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த செய்தியில வந்து 3 நாட்களுக்கு அதிகமாக நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கறத அனுமதி வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது விதித்த தடையின் அடிப்படையில நமக்கு இமாம்கள் சொல்லுகிற பொழுது இல்ல 3 நாட்கள் வரைக்கும் நம்ம நினைச்சுக்கலாம், அந்த மாமிசத்தை வச்சுக்கலாம், அதை தாண்டி வைப்பதற்கு என்ன கிடையாது அனுமதி. அது நம்ம கொடுக்கறத நம்ம வைக்க மாட்டோம். நம்ம வந்து ஒரு உலுகையா கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இறைச்சி நம்மகிட்ட அன்னைக்கு இருக்காது. அன்னைக்கு அதை நம்ம என்ன செஞ்சிருவோம், எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்துருவோம் அதை. இல்ல கொஞ்சம் ஒரு பங்குல எடுத்து வச்சிருக்கும் போது அது 3 நாளைக்கு மேல வைக்க கூடாது அப்படிங்கறது எனக்கு ஒரு டவுட்.
சரி இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இதெல்லாம் இந்த உலுகையினுடைய சட்டங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். பொதுவாக இந்த மாதம் எதை கொண்டு சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, எதனால் இந்த மாதம் சிறப்புமிக்க ஒரு மாதமாக பார்க்கப்படுது அப்படி சொன்னா, பொதுவாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லும்பொழுது 4 மாதங்கள் என்ன செய்வான் அல்லாஹ் தஆலா சிறப்பித்து சொல்லுவான். புனிதமிக்க மாதங்கள் 4 அப்படி சொல்லி என்ன செய்வான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். அதே போல அதுல அந்த 4 மாதங்கள்ல ஒரு மாதம் தான் துல்ஹஜ் அப்படி சொல்லக்கூடிய இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். ஓகேவா? இந்த மாதத்தை அல்லாஹ் தஆலா ஏன் சிறப்பித்திருக்கிறான், இந்த மாதத்தினுடைய சிறப்புகள் என்ன என்பதை பற்றி பார்க்கும்போது, ஒவ்வொரு முஸ்லீமும் அதை அறிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு சூழல் இருக்கிறது. காரணம் என்ன அப்படி சொன்னா, பொதுவாக அல்லாஹ் தஆலா இந்த மாதிரியான வசந்த காலத்தை மனிதர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பது அவ்வப்போது அல்லாஹ்வுடைய சுன்னாவுல ஒரு வழிமுறையில ஒரு ஒரு விஷயம் தான் இது. மனிதர்களுக்கு சில நேரங்களில் சில வசந்த காலத்துல ஏற்படுத்தி கொடுப்பாங்க. வசந்த காலம் அப்படி சொன்னா புரிந்து கொள்ளக்கூடிய எப்படின்னா, அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்கு, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் அல்லாஹ்வின் பக்கம் அவர்கள் மீள வேண்டும்ன்றதுக்காக வேண்டி சில வசந்த காலத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுப்பான். அதுல சில மாதங்களையும் சில நாட்களையும் சில வாரங்கள் என்ன செய்வான், கண்ணியப்படுத்தி வச்சிருப்பான். அந்த நாட்களில் அந்த மாதங்களில் செய்கின்ற அமல் என்பது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானதாகும். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை சீக்கிரம் இலகுவாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு நாளாக மாதங்களாக அது இருப்பதனால் அந்த நாட்களில் அமல் செய்வது ஒவ்வொரு முஸ்லிம் மீது கட்டாய கடமை. அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த துல்ஹிஜ்ஜுடைய மாதத்தை நமக்கு சிறப்பித்து வைத்திருக்கிறான். இன்னும் குறிப்பா சொல்வதாக நாம் அந்த மாதத்தின் அந்த நாட்களில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாள் என்பது சாதாரண நாட்களாகவோ அல்லது சாதாரண இரவாகவோ சாதாரண மாதமாக நம்ம என்ன செய்யக்கூடாது, பார்த்து விடக்கூடாது. இந்த நாட்களில் செய்யப்படுகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும், இந்த நாட்கள் செய்யப்படும் ஒவ்வொரு அமலும், இந்த நாட்கள் செய்யப்படும் எல்லா விஷயத்துக்கும் அல்லாஹ்வுடைய கருணை, அன்பு, மன்னிப்பு எல்லாம் என்ன இருக்கிறது. அல்லாஹ் இந்த நாட்களை இந்த மாதங்களை நேசிக்கிற அடிப்படையில இந்த நாட்களை இந்த மாதங்களை நம்ம நினைச்சிடக்கூடாது, வீணடித்து விடக்கூடாது என்பதற்காக தான் இந்த நாட்களை குறித்து இந்த மாதங்களை குறித்து ஒரு சில செய்திகளை மட்டும் நம்ம என்ன செய்யறோம், பார்க்க இருக்கிறோம். அன்பானவர்களே, அப்ப நமக்கு அல்லாஹ் தஆலா அந்த ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிறான். வசந்த காலத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். அந்த வசந்த காலத்தில் நம்மளும் நம்முடைய அமல்களை சரியான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி முதலாவது இந்த மாதத்தினுடைய சிறப்புகளை குறித்து பேசக்கூடிய குர்ஆன் வசனங்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது வல் ஃபஜ்ர் வலயாலின் அஷ்ர், அதிகாலையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர் 10 இரவுகளின் மீது சத்தியமாக. இப்போ ஃபஜ்ர் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வலயாலின் அஷ்ர், அதை தொடர்ந்து வரக்கூடிய 10 இரவுகள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 10 இரவு என்பது எந்த இரவை குறிக்கிறதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. இன்னும் பல அறிஞர்கள், பல இமாம்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது, குறிப்பாக இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்லுகிற பொழுதும், இப்னு அப்பாஸ் அவங்க, இப்னு ஜுபைர், இப்னு முஜாஹித் இது போன்ற ரஹ்மத்துல்லாஹ் இவங்க சொல்லக்கூடிய அனைத்து விளக்கம் என்ன அப்படி சொன்னா, இந்த இரவு என்பது, இந்த 10 இரவு என்பது துல்ஹஜ்ஜினுடைய ஆரம்ப 10 நாட்களுடைய இரவுகளை குறிக்கும் என்று சொல்றாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒரு இடத்தை, ஒரு இரவை வலியுறுத்தி பேசுகிறான் என்று சொன்னால் அது எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது அல்லாஹ் தஆலா வயதுகுர ஸ்மல்லாஹி அய்யாம் மஅலுமாத், குறிப்பிட்ட அல்லாஹ்வின் பெயரை குறிப்பிட்ட நாட்களில் அவர்களின் நினைச்சம் கூறுவதற்காக அந்த குறிப்பிட்ட நாட்கள் எந்த குறிப்பிட்ட நாட்கள் அப்படி சொன்னா, இதுக்கும் இப்னு அப்பாஸ் அவங்க சொல்லுகிற பொழுது, இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது, இந்த குறிப்பிட்ட நாட்கள் ஐயாமி மஅலுமாத், குறிப்பிட்ட நாட்கள் என்று இங்க அல்லாஹ் சொல்றான் இல்லையா, இந்த குறிப்பிட்ட நாட்களை நீங்கள் அல்லாஹ் நினைச்சீங்க நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிற இந்த வசனம், இதுக்கு விளக்கம் சொல்றாங்க. அந்த குறிப்பிட்ட நாள் என்பது, குறிப்பிட்ட நாட்கள் என்பது இந்த துல்ஹிஜ்ஜானுடைய ஆரம்ப 10 நாட்கள் தான். அப்ப பாருங்களேன், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இந்த குறிப்பிட்ட நாட்களை சொல்ல காரணம் என்ன? அப்ப இந்த நாள் என்பது, இந்த மாதம் என்பது ஒரு சிறப்பு மிக்க, ஒரு புனிதமிக்க நாள் என்பது நம்ம இதுல சந்தேகம் கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப அதே போல நாமும் அந்த நாளை என்ன செய்யணும், கண்ணியமாக, அதே நேரத்துல அந்த நாட்களை புனிதமிக்க நாட்களாக நம்ம என்ன செய்யணும், பார்க்க வேண்டும் என்பதுதான் இந்த 2 வசனத்தினுடைய விளக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப அன்பாளர்களே, இது இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை பார்க்க முடிகிறது.
அதே நேரத்துல இந்த இந்த நாட்கள் 10 நாட்கள் சொல்றோமா இல்லையா, துல்ஹஜ்ஜினுடைய ஆரம்ப 10 நாட்கள், அந்த நாட்களை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அந்த நாட்களை குறித்து என்ன சிறப்பாக பேசியிருக்கிறாங்க என்பதை பற்றி பார்க்கும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், துல்ஹஜ் மாதம் முதல் 10 நாட்களான இந்த நாட்கள் செய்கின்ற துல்ஹஜ் மாதம் முதல் 10 நாட்களான இந்த நாட்களில் செய்கின்ற எந்த செயலும் மற்ற நாட்களில் செய்யும் செயல்களை விட அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானதாகும் அப்படின்னா, ஏனைய நாட்கள் செய்கின்ற அமலை விட, ஏனைய நாட்கள் செய்கின்ற செயல்கள் நன்மையான காரியங்களை விட இந்த நாட்கள் செய்கின்ற அமல் செயல்கள் என்பது, நன்மையான காரியங்கள் என்பது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானதாகும் தான். உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில போராடுறாங்களே, ஜிஹாது செய்யறாங்களே, அவங்க போராடுவதை விடவும் சிறந்தது அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில போராடுறாங்க இல்லையா, அந்த போராடுவதை விடவும் சிறந்ததா அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஆம், அல்லாஹ்வின் வழியில் போராடுவதை விடவும் சிறந்ததுதான். எனினும் ஒரு மனிதர் தன்னையும் தன் பொருளையும் இறைவழியில் அர்ப்பணித்து வீரமரணம் அடைகிறாரே, அவரை தவிர அப்படின்னா, அப்போ ஒருத்தர் போய் ஜிஹாதுல போய் கொல்லப்பட்டுட்டாரு, ஜிஹாது செஞ்சு ஒருத்தர் உயிர் போயிட்டு அவரை தவிர, அப்போ போயிட்டு ரிட்டர்ன் வர்றாங்களே, ஜிஹாதுக்கு போயிட்டு அல்லாஹ்வுடைய பாதையில போர் செஞ்சு ரிட்டர்ன் வர்றாங்களே, அவர்கள் கூட இந்த நன்மை பெற முடியாது. இந்த நாட்கள் செய்கின்ற அமல் அந்த அளவுக்கு சிறப்புக்குரியான ஒரு நாட்களாக நாட்கள் இருக்கிறோம். உண்மையிலேயே அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான, அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய ஒரு உயர்வான அந்தஸ்தை பெற்றுத் தரக்கூடிய ஒரு செயல் என்றால் அது ஜிஹாது தான். ஏன்னா எத்தனையோ அமல்கள் மனிதன் செய்யறான், ஆனா உண்மையிலேயே அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒருவன் தன் உயிரை மாய்ப்பது என்பது, தன் உயிரை கொடுப்பு என்பது, அதை விட அந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆனா அதையும் ஒருத்தர் தன் அல்லாஹ்வுக்காக கொடுக்கிற, அதான் உலகத்துல மிக சிறந்த ஒரு அமல். ஆனா அதை விடவும், அதுல போர்க்களத்துக்கு போறாரு, போயிட்டு ரிட்டர்ன் வர்றாருன்னா அதை விடவும் சிறந்த ஒரு அமல் தான் இந்த நாட்கள் செய்கின்ற நன்மையான விஷயங்கள். அப்ப இந்த நாட்கள் செய்கின்றது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானதாக இருக்கிறது என்பதை பற்றி ஹதீஸ்களை பார்க்கிறோம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு இடத்துல சொல்லி காட்டினாங்க, துல்ஹஜ் மாதம் முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய நல்ல அமலுக்கு ஈடாக வேற எந்த நாட்களில் செய்யும் நல்ல அமல்களும் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானதாக இல்லை. இந்த ஹதீஸ் பாருங்க, துல்ஹஜ் மாதத்துல செய்கின்ற அமல் இருக்கா இல்லையா, இப்ப ஏனைய நாட்கள் செய்கின்ற அமலை விடவும் இந்த நாட்கள்ல செய்கின்ற அமல் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானதாக இருக்கிறத நான் பார்க்க, மிகவும் பிரியமானதாக இருக்கிறத நான் பார்க்க முடியும். ஆகவே இந்த நாட்கள், அந்த ஹதீஸை தொடர்ச்சியா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஆகவே இந்த நாட்கள் நீங்க அதிகமாக தஹ்லீல், தக்பீர், தஹ்மீத் என்ன செய்யுங்க சொல்லுங்க. தஹ்லீல் அப்படி சொன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற அந்த கலிமாவை சொல்லுங்க. தக்பீர் என்று சொன்னால் அல்லாஹு அக்பர் என்ன செய்யுங்க சொல்லுங்க. தஹ்மீத் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அதிகமா நீங்க என்ன செய்யுங்க புகழுங்க, போன்ற திக்ருகள் நீங்க நினைச்சு அதிகமாக செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப அன்பாளர்களே, அப்ப இந்த நாட்களில் பாருங்களேன், இந்த நாட்கள்ல நம்ம செய்கின்ற ஒவ்வொரு நன்மையான காரியமும் அல்லாஹ்வுக்கு மிக
பிரியமானதாக அமைகிறது என்பதை நாம் இந்த ஹதீஸின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இந்த நாட்களில் இந்த நாளிலே இவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. பொதுவாக சில மாதங்களில் சில நாட்களை பார்ப்போம். அந்த நாட்கள்ல ஏதாவது ஒரு அமலை வைத்து அந்த நாள் சிறப்பு மிக்கதாக அல்லது புனிதமிக்கதாக பார்க்கப்படும். ஆனால் இந்த ஹஜ்ஜுடைய நாள் என்பது, இந்த ஹஜ்ஜுடைய மாதம் என்பது, அது 10 நாட்கள் என்பது எப்படி பாருங்களேன், எதனால சிறப்பு மிக்கதாக மாறுகிறது என்பதற்கு இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ் அங்க கூறி காட்டினாங்க. தெரியுமா? துல்ஹிஜ் மாதத்தின் இந்த 10 நாட்கள் சிறப்பான காரணம் என்னவென்றால், இஸ்லாத்தின் தலையாய வணக்க வழிபாடுகள், இஸ்லாத்தினுடைய தலையாய வணக்க வழிபாடுகள் இந்நாட்கள் ஒருங்கே அமைந்திருப்பதாகும். அப்ப இஸ்லாத்தினுடைய எதெல்லாம் தலைமையாக பார்க்கப்படுகிறதோ, தலையாக பார்க்கப்படுகிறதோ, தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜி, ஜக்காத்து, இது போன்ற விஷயங்களை பார்க்கிறோம். அனைத்தும் ஒரே நாட்கள், ஒரே காலங்களில் செய்யப்படுகிறது. அது எந்த நாள்ல? இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில் தான். தொழுகையும் நிறைவேற்றப்படுகிறது, நோன்பும் பிடிக்கப்படுகிறது, தர்மம் செய்யப்படுகிறது, ஹஜ்ஜும் என்ன செய்யப்படுகிறது? நிறைவேற்றப்படுகிறது. இந்த நிலை வேறு எந்த நாட்களிலும் அமைவதில்லை. எனவேதான் இந்த நாட்கள் செய்யப்படுகின்ற அந்த அமல்கள் அதிகம் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானதாக மாறுவதற்கான காரணமாக இருக்கு என்பதை இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ் நமக்கு கிடைக்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. பாருங்களேன், அப்ப எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாட்கள் என்பதை நாம் இந்த ஹதீஸ் மூலமாக, இந்த ஃபத்ஹுல் பாரி இமாம் இப்னு ஹஜர் அவங்களுடைய விளக்கத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப நாம் இந்த நாட்கள் என்ன செய்யக்கூடாது? வீணடித்து விடக்கூடாது. அதனாலதான் பாருங்களேன், ஹஜ்ஜை நிறைவேற்றுறதுக்கு இன்னைக்கு பல்வேறு பகுதியில் மக்கள் என்ன செய்வாங்க? போவாங்க. அவங்க தங்களுடைய செல்வத்தையும் தங்களுடைய உடல்களையும் வற்புறுத்தி கஷ்டப்பட்டு இன்னைக்கு நினைச்சாங்க ஹஜ்ஜி செய்யறதுக்காண்டி போறாங்க. ஏன் அந்த ஹஜ்ஜி செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஏன்னா அந்த ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் வசதி உள்ளவர்களுக்கு தான் அது கடமை. ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தன்னுடைய செல்வத்தினுடைய பெரும் பங்களிப்பை இதுக்காண்டி செலவழிச்சு போறாங்க? என்ன காரணம்னா, அந்த ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் ஹஜ்ஜுக்கு இருப்பதை போன்று கூலி ஒரு எதுவுமே கிடையாது. அந்த ஹஜ் அவர் செய்யறாரு, அந்த ஹஜ் அழகான முறையில அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வழி பிரகாரம் அந்த ஹஜ் அழகான நிறைவேற்றி விட்டு யார் திரும்புகிறாரோ, அந்த ஹஜ் அல்லாஹ்விடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டு என்று சொன்னால், அந்த ஹஜ்ஜுக்கு சொர்க்கத்தை தவிர ஒரு கூலியே இல்லைன்னா. அவ்வளவு ஒரு விஷயம் பாருங்க. சுபஹானல்லாஹ், ஹஜ்ஜுக்கு எவ்வளவு ஒரு பார்த்தீங்களா? சொர்க்கத்தை தவிர எந்த கூலியுமே இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அன்று பிறந்த பாலகனை போன்று ஆகிவிடுவார். அதனாலதான் இன்னைக்கு முஸ்லிம்கள் பெரும்பான்மையான கூட்டங்கள், பெரும்பான்மையான பல நாடுகள், பல பகுதிகள் இருந்து இன்னைக்கு நினைச்சாங்க ஹஜ்ஜி சேவைக்காண்டி மக்காவை நோக்கி இன்னைக்கு நினைச்சுனா பயணிக்கிறாங்க. போய் அங்க நினைச்ச நிறைவேற்றி விட்டு நினைச்சாங்க வர்றாங்க. அதிலும் குறிப்பாக அந்த ஹஜ்ஜுடைய நாளை குறித்து ரசூலுல்லாஹ் சொல்லும்போது அல் ஹஜ்ஜுல் அரஃபா அப்படின்னாங்க. அல் ஹஜ் என்பது அரஃபா தான். ஏன் அந்த ஹஜ்ஜை அரஃபா மைதானத்தோடு ஒப்பிடுறாங்க அப்படி சொன்னா, துல்ஹிஜ் 9ஆம் நாள் ஹாஜிகள் எல்லாம் என்ன செய்வாங்க? அரஃபாவுடைய மைதானத்துல ஒன்று கூடுவாங்க. அந்த நாளில் ஹாஜிகள் அல்லாதவர்கள் நோன்பு பிடிக்க வேண்டும். அந்த அரஃபாவுடைய மைதானத்தில் கூடிய ஹாஜிகளுக்கு சிறப்பு என்ன? மாஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினாங்க இல்லையா? அதிகமான மக்கள், நல்லா விளைக்கும், அதிகமான மக்கள் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படுகின்ற ஒரு நாள் அல் யௌமுல் அரஃபானாங்க. அரஃபாவுடைய நாள் அப்படின்னாங்க. அப்ப அந்த அரஃபாவுடைய மைதானத்துல யாரு ஒன்று கூடுறாங்களோ அவங்களுக்கு கூடி சிறப்பு. இன்னும் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அரஃபாவுடைய மைதானத்தில் கூடுகின்ற ஹாஜிகளை பார்த்து அல்லாஹ் மலக்கிடத்துல சொல்லுவான், பாருங்கள் யாருக்காக, எதற்காக இவர்கள் தங்களுடைய தலையில் புழுதி படைந்தவர்களாக காடு மேடு பள்ளம் என்று பார்க்காம நடந்து வந்திருக்கிறார். இந்த ஹாஜிகள் அவர்கள் என்ன கேட்கிறார்களோ அவர்களுக்கான பிரார்த்தனை என்ன செய்யப்படும்? அங்கீகரிக்கப்படும் சொன்னாங்க. எவ்வளவு ஒரு விஷயம் பாருங்க. அல்லாஹ் தஆலா எப்படி இந்த ஹாஜிற்கான சிறப்பை வைத்திருக்கிறான் பாருங்க. அப்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இது ஹாஜி. இப்போ ஒருவேளை ஹஜ்ஜி செய்யறவங்க, எப்படி ஹஜ்ஜி செய்யறவங்களுக்கு ஏற்படக்கூடிய சிறப்புகள். அப்ப ஹஜ்ஜி செய்யாதவர்கள் அரஃபாவுடைய நாளில் அரஃபாவுடைய மைதானத்தில் ஒன்று கூடாதவர்கள், அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு அமல் என்பது நோன்பு. துல்ஹிஜ் 9 யௌமுல் அரஃபான்னு சொல்லக்கூடிய அந்த நாளில் நோன்புங்கிற ஒரு கடமையை நம்ம மீது அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அதுக்கு என்ன சிறப்பு அப்படி சொன்னா, அரஃபா நாள் என்று நோன்பு வைப்பவருக்கும், அரஃபா நாளில் யார் நோன்பு வைக்கிறாங்களோ அவர்களுக்கும் அந்த நாளில் யார் நோன்பு வைக்கிறாங்களோ அவர்களுக்கு முன் வருட பாவங்களையும் பின் வரக்கூடிய ஒரு வருடத்தினுடைய பாவத்தையும் அல்லாஹ் என்ன செய்றான்? மன்னித்து விடுகிறான். மன்னித்து விடுகிறான். எவ்வளவு ஒரு சிறப்புக்குரிய
ஒரு மாதத்துல நம்ம இருக்கிறோம் பாருங்க, எல்லாமே ஒரு சேர பெறக்கூடிய ஒரு மாதம். அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். இந்த நாட்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இதோ ஒரு ஆரம்ப நாட்கள். அப்ப இந்த நாட்கள் நம்ம அதிகமாக நன்மையான காரியங்களில் ஈடுபட வேண்டும். இப்போ உதாரணமாக சொல்வதாக இருந்தால், என்னென்ன நன்மையான காரியங்கள் ஈடுபடணும் அப்படின்னு சொன்னா, நம்ம தொழுகை, கடமையான தொழுகை விஷயத்துல நாம் அதிகமா கவனம் செலுத்தி, அதை நம்ம ஈடுபாடோடு நினைச்சு செயல்படுத்துறது. உபரியான வணக்கங்கள் விஷயத்துல நம்ம உபரியான வணக்கங்கள் அதிகம் நம்ம நினைச்சு நம்ம செய்யணும். அதே மாதிரி திக்ரு, அல்லாஹ் அதிகமாக நினைவு கூறக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் என்பதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் அதிகமா நினைச்சு நினைவு கூறணும். அல்லாஹ் தக்பீர் தக்பீர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, தக்பீர் அதிகமாக தொழுகைச்சுடைய பிறை ஒண்ணு தென்பட்டு விட்டா என்ன செய்வாங்க? தக்பீர் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இப்னு உமருடைய காலத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, தக்பீருடைய அந்த நிலை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்னு உமர் அப்துல்லா அதான் உமர்லவுடைய மகன் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்கள் என்ன செய்வாங்க சொன்னா, கடைத்தெருவுக்கு போயிருவாங்க. கடை வீதிகளுக்கு சென்று தக்பீர் சொல்லுவாங்க. அவங்க தக்பீர் கேட்கிற மக்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க? தக்பீர் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கடை வீதி முழுவதும் என்ன செய்யப்படும்? தக்பீர் முழக்கங்களாக இருக்கும் என்று சொல்லப்படுற செய்தியை பார்க்க முடியும். அதே போல உம்மர்ல அவங்க மினாவுல வச்சு என்ன செய்வாங்க? தக்பீர் சொல்லுவாங்க. அவங்களுடைய தக்பீர் உரத்த குரல் என்ன செய்வாங்க? உம்மர்ல அவங்க சப்தத்தோடு சொல்லுவாங்க. அந்த சப்தம் எங்கெல்லாம் கேட்கிறோம், யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவர்கள் எல்லாரும் கேட்க ஆரம்பித்து விட்டு அவர்களும் சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள். ஒரு கட்டத்தில் கேட்கக்கூடிய பள்ளிவாசலும் தக்பீர் முழங்கும், கடைத்தெருவுகள் நினைச்சு தக்பீர் முழங்கும், மினாவில் உள்ளவர்கள் எல்லாரும் நினைச்சு தக்பீர் சொல்லுவாங்க. அங்க இருக்கிற எல்லாம் மஜ்லிஸ்ல இருக்கக்கூடிய மஜ்லிஸா இருக்கட்டும், பள்ளிவாசலாக இருக்கட்டும், மினாவாக இருக்கட்டும், எல்லா இடத்துல நிச்சயமா தக்பீர் முழக்க நிச்சயம் முழங்குமா. அப்ப அந்த அளவுக்கு இந்த நாட்கள் நிச்சயம் அதிகமாக நிச்சயவாங்க தக்பீர் நிச்சயவாங்க சொல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். தஹ்லீல் லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற வார்த்தையை அதிகம் அந்த நாட்கள் நம்ம சொல்ல வேண்டும். தஹ்மீத் அல்லாஹ்வை அதிகம் அந்த நாட்கள் முடிச்சுட்டு புகழ வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லா அன்த், சுப்ஹானக் ஃபக்கின், இந்த மாதிரியான அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தை நம்ம அதிகம் நம்ம நினைச்சு நம்ம சொல்ல வேண்டும். அதே போல நன்மையான காரியங்கள் அதிகம் நம்ம நினைச்சு ஈடுபட வேண்டும். குர்ஆன் ஓதுறது, குர்ஆன் வசனங்கள் மனப்பாடம் செய்யறது, ஓத தெரியாதவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது, பாமன்னிப்பு அதிகமாக தேடுறது, பெற்றோர் நண்பர்களுக்கு என்ன செய்யுது? நன்மை செய்யறது. பெற்றோர்களாக இருக்கட்டும், பெற்றோர்கள் இல்லாவிட்டால் பெற்றோர்கள் யாருக்கு நட்பு வைத்திருந்தார்களோ அவங்களுக்கு போய் நன்மைகள் செய்வது, ரத்த பந்தங்களுக்கு, ரத்த பந்தங்களை உறவினர்களையும் ஆதரித்து வாழ்றது, சலாம் சொல்றது, பசித்தவருக்கு உணவளிக்கிறது, மக்களுக்கு மத்தியில ஒரு நன்மையான ஒரு விஷயத்தை நாடுறது, நாவை நல்ல முறையில பேணி வைத்துக்கிறது, எந்த ஒரு இது இல்லாம நல்ல விஷயத்தை மட்டும் பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள், நன்மை ஏவுறது, தீமையை தடுக்கிறது, அண்டை வீட்டாருக்கு பக்கத்துல உதவுறது, அதே மாதிரி விருந்தினர்களை கண்ணியப்படுத்துறது, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம நினைச்சு இந்த நாட்களை செய்யணும். ஓகேவா? குடும்பத்திற்கு நம்ம அதிகமா நலவு நாடுறது, அனாதைகளாக இருந்தா அவங்கள போய் தேடி போய் அவங்களை அரவணைக்கிறது, நோயை நலவு விசாரிக்கிறது, இது போன்ற விஷயங்கள் இந்த நாட்கள் அதிகமா நம்ம நினைச்சு நம்ம செய்யக்கூடிய மக்களா நாம் இருக்க வேண்டும். இந்த நாட்கள்ல செய்யப்படுகின்ற நன்மையான அமல்களை நம்ம அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த நாட்கள் நீங்க செய்கின்ற சின்ன சின்ன அமல் கூட அது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானதாக நினைச்சு இருக்கிறதுனால இந்த நாட்களை வீணடித்து விடக்கூடாது. அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த நாட்களை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாங்க. பொதுவாக இந்த மாதிரி நாட்கள் வருகிற பொழுது கண்ணை மூடி முழிச்சுக்குள்ளி ஓடிடும். நோன்புன்னு ஒரு கண்ணியமிக்க ஒரு மாதம் நம்ம இடத்துல வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அந்த நாட்களை விட்டு நம்ம எத்தனை பிடித்த மாதிரி இருந்துச்சு, கடந்துட்டோம். இன்னைக்கு என்ன வந்துருச்சு? துல்ஹஜ் மாதம் வந்துருச்சு. இது போலதான் நாட்கள் ஓடிவிடும். நாம நினைத்து பார்க்க முடியாது. இப்படித்தான் பார்த்திருப்போம், அப்படியே ஓடிடும். அப்ப அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். நம்ம இன்ஷா அல்லாஹ் சரியான முறையில் இந்த நாட்களை பயன்படுத்தக்கூடிய மக்களாக, நன்மையான காரியங்கள் அதிகமாக செய்யக்கூடிய மக்களாக நம்ம மாற வேண்டும். குறிப்பாக நாட்கள் குர்பானிங்கிற உலுஹியாங்கிற ஒரு சுண்ணாவை நமக்கு வலியுறுத்திருக்கிறார். அதை கொடுக்கக்கூடிய மக்களும் பேணுதலோடு இருந்து அந்த உலுஹியாவை அல்லாஹ்வுக்காக அல்லது திருமுகத்துக்காக கொடுத்து அந்த நன்மையினுடைய முழு விஷயங்களை பெறக்கூடிய மக்கள் நம்ம இருக்க வேண்டும். யௌமுல் அரஃபான்னு சொல்லக்கூடிய அந்த நோன்பு என்பது ஒரு முக்கியமான ஒரு நாள். அந்த நாளில் நம்ம அனைவரும் நோன்பு பிடிக்கக்கூடிய மக்களாகவும், அந்த நாளில் நோன்பினுடைய முழு நன்மை பெறக்கூடிய மக்களாக நம்ம இருக்க வேண்டும் என்பதை நாம் நாளில் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது, அதற்காக வேண்டிதான் இந்த வகுப்பை இந்த நாட்களை மனித ஏற்படுத்தணும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த செய்தி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த வகுப்பை நாம் மாற்றி இருக்கிறோம். வகுப்புக்கு அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு எல்லாரும் நினைச்சிருக்கிறீங்க, வந்திருக்கிறீங்க. இன்னும் பாதிய மாணவர்கள் கடைசி வகுப்புல கலந்து கொண்ட மாணவர்கள் இந்த வகுப்புல நினைச்சு முழுமையாக கலந்து கொள்ளல. அடுத்த வகுப்புல நினைச்சு முழுமையாக கலந்து கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். வந்திருக்கக்கூடிய மாணவ அனைவரும்
எதை கேட்டீங்களோ அதை இந்த நாட்களில் நன்மையான அல்லாவிடத்துல ஒரு நன்மை எதிர்பார்த்த வண்ணமாக அந்த அமல்கள் நீங்க நினைச்சு முழுமையாக செய்யுங்க. அல்லாஹ் அந்த அமல் உங்களுக்கு நினைச்சு விருப்பப்படுகிறான். அதனுடைய கூலி எல்லாத்துல நினைச்சு இம்மையிலும் மறுபடியும் உங்களுக்கு நினைச்ச ரெட்டிப்பாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். பயனுள்ள நாட்களாக, பயனுள்ள நேரங்களாக இந்த நாட்களை நினைச்சு மாற்றிக்கொள்ளுங்க. வீடுகள் இருக்கக்கூடிய பெண்கள் அதிகமா கவனிச்சுக்கோங்க. நீங்க தான் முதன்மையாக இருக்கிறதுல புரியுது உங்களுக்கு. ஏன்னா இந்த மாதிரி நாட்கள் நிறைய பேருடைய ஃபால்ட் என்ன தெரியுமா? ஹஜ்ஜி பெருநாள் வந்தாலும் நோன்பு பெருநாள் வந்தாலும் ட்ரெஸ் எடுப்பதை பற்றியும் அல்லது நாட்களை என்ன உணவுகளை தயார்படுத்தி வீட்டுல இந்த மாதிரியான இதை சந்தோஷப்படுத்துறது இந்த மாதிரிதான் நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம். இது இருக்கணும், இது இல்லைன்னு சொல்லல. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது இந்த 10 நாட்கள். ஓகேவா? இந்த நாட்களை எப்படி நம்ம இருக்கணுங்கிறத நீங்க தீர்மானிச்சு இந்த அமல்களை இந்த நாட்களை செய்யுங்க. அல்லாஹ் தஆலா அதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். கிளாஸ்ல எல்லாரும் வந்திருக்கிறீங்க. அடுத்த வகுப்பு நினைச்சுங்க எல்லாரும் நினைச்சு முழுமையாக கலந்து கொள்ளுங்க. வகுப்புக்கு வராதவர்களுக்கு கொஞ்சம் அவங்கள்ட்ட சொல்லி இன்ஷா அல்லாஹ் திருமணிச்சு வகுப்புல கலந்து கொள்ள சொல்லுவாங்க. வாய்ப்புகள் அல்லாஹ் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிக்காம புறக்கணிக்கும் போது அல்லாஹ்வை புறக்கணிக்கிற மாதிரிதான். ஒருவேளை அல்லாஹ் தஆலா அதை நீங்க புறக்கணிக்கிற மாதிரி அல்லாஹ் உங்களை புறக்கணித்தேன்னு சொன்னா யாருக்கு நஷ்டம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால குறிப்பாக எல்லாரும் நினைச்ச வகுப்புக்கு வாங்க இன்ஷா அல்லாஹ். தொடர்ச்சியா வாங்க. இது போன்ற நேரங்களில் இது போன்ற நாட்களில் இந்த நாட்களுடைய சிறப்புகளை குறித்து நிச்சயம் பாடத்தை வகுப்பு மனுஷன் மாற்றி வைப்பு. எதுக்கு? உங்களுக்கு சரியான முறையில் இந்த கல்வி கிடைக்கணுங்கிறதுக்காண்டுதான். அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். இவ்வளவு நேரம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி உங்களுடைய நேரத்தை செலவழித்ததற்கு அல்லாஹ் உங்களுக்கு இந்த நேரத்தை அல்லாஹ்வுடைய பால் செலவிடுவதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த நன்மையை இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு இரட்டிப்பாக தருவான். இதோடு நம்முடைய வகுப்பு நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் முடித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.